உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ நிலையில் தங்குவான். ஆண்டவரை, இந்த அதிகாலை நேரத்திலே நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாக கொடுத்த நல்ல தருணத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். அடியனை மறைத்து உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். மகிமைப்படும் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. இப்பொழுது நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதியானது ஊழியக்காரனாகிய பர்னபாவை பற்றி நாம் கேட்க இருக்கிறோம். இந்த பர்னபா என்பவர் அப்போஸ்தலர் நடபடிகளில் 4ஆம் அதிகாரம் 36, 37 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பர்னபாவான ஊழியக்காரரான அவர் பர்னபா என்றார் ஆறுதலின் மகன் என்று நம்முடைய வேத பகுதியிலே வாசிக்க நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆரம்ப ஊழியத்தில் முக்கிய பங்கு பெற்றவர் இந்த பர்னபா. அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கென்று வாழுகின்ற ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவர் ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியவராகவும் அவர்களை அரவணைக்கிறவர்களாகவும் அவருடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடியவராகவும் வாழ்ந்து வந்தார். எல்லா நிலைகளிலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் மற்ற ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கு அவர் ஆறுதல் செய்கிறவராக இருந்து வந்தார். அவர் மனித வாழ்வில் முக்கிய பங்கு உள்ளவராக இருந்தார். அவர் ஊழியக்காரர்களுக்கு உதவுவதும் முக்கிய பங்காக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சோர்வோடு கவலையோடு துக்கத்தோடு இருக்கின்ற எந்த மக்களுக்கும் அவர் ஆறுதல் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அவர் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருந்தார். இப்படியாக அவர் செய்யும் போது அவர் ஊழியத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் ஊழியக்காரராகவே இருந்து வாழ்ந்து வந்தார். பர்னபாவும் தன் வாழ்க்கையை வாழும்போது பவுலை தனக்கு சேர்த்து கொண்டு அப்போஸ்தலர்கள் பவுலை ஏற்க மனதில்லாத போது, ஏனென்றால் பவுல் மனம் திரும்புதல் அதற்கு முன்பாக உள்ள காரியங்களை எல்லாம் அப்போஸ்தலர் தெரிந்ததனால் அவரை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு பயந்தவர்களாக இருந்தார். ஆனால் பர்னபாவு பவுலுக்காக பிரத்யேகமாக உத்தரவாதத்தோடு கொடுத்து அந்த அப்போஸ்தலரோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள். அவர்கள் ஜெபிப்பதிலும் வேத வாசிப்பதிலும் தேவனுக்கென்று வாழ்வதிலும் அவர்கள் உறுதியாக தரித்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களுடன் தான் பர்னபாவு ஆழமாக இருந்தான். பர்னபாவும் அந்த ஊழியத்திலே அப்போஸ்தலர்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கு உதவிகரமாக இருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பர்னபாவுக்கும் எருசலேமிலே அறிமுகம் செய்தான். பர்னபாவு பவுலை அப்போஸ்தலருக்காக எருசலேமிலே அவனுக்கு ஊழியம் அவனை சேர்த்துக்கொள்ள உத்தரவாதம் கொடுத்து அவனர்களோடு சேர்த்து கொண்டார். ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் சோர்ந்த நிலையிலே என்ன செய்வோம், அடுத்த நிமிஷம் நம்மளுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது, ஆதரவற்ற நிலைமையிலே இருக்கிறோமே என்று அவர்கள் சோர்ந்திருக்கிற நேரத்திலே அவர்களோடு மனம் திறந்து பேசி தேவனுடைய வார்த்தைகளை உறுதியாக அவர்களுக்கு கொடுத்து அந்த வார்த்தையின் மேல் சந்தோஷப்படுத்துகிறவனாக இருந்தான்.
அப்படி சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிற போது பர்னபாவும் பவுலும் பரிசுத்த ஆவியினால் முதல் மிஷனரி ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அவர்கள் சீப்புரு மற்றும் ஆசியாவிற்கு பயணம் செய்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து அந்தந்த இடங்களிலே ஒவ்வொரு நாட்டின் இடங்களிலும் பர்னபாவும் பவுலும் சேர்ந்து தேவாலயத்தை நிறுவினார்கள். தேவாலயம் அங்கு அவர்களுக்கு தேவனை தரிசிக்க, தேவனுடைய ஊழியங்களை செய்ய அந்த தேவாலயம் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்து அந்தந்த இடங்களிலே தேவாலயத்தை கட்டினார்கள். இது அதன் பின்பு அந்த பர்னபாவுக்கும் உறவினராகிய மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவான் அவர்களிடமிருந்து விலகிவிட்டார். ஏனென்றால் பவுலும் பர்னபாவும் சேர்ந்து வாழும்போது அந்த பகுதியிலே அவர்களுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டதினால் இது பர்னபாவுக்கும் பவுலுக்கும் இடையே ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிவிட்டது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36வது வசனம் முதல் 41வது வசனத்தை நாம் படிப்போமானால், பர்னபாவு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவான் வழி நடத்தின இந்த சமயத்தில் மார்க் என்னும் நற்செய்தி நூலை எழுத உதவியாக இந்த பர்னபா இருந்தான். அப்படி அவர்கள் வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே தேவனுக்காக வைராக்கியமாக வாழ வேண்டும் என்று ஒரு விசுவாசத்தை பர்னபா மார்க்குக்கு ஆலோசனையாக கொடுத்து வந்தான். இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை எழுதுவதற்கு உதவியாக இருந்தது. இவ்வாறாக தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் மக்களிடத்திலே பிரவேசித்து மக்களிடத்திலே சொல்லும் போது அவர்கள் ஒரு உற்சாகமாகவும் விசுவாசிகளாகவும் இருந்தார்கள். மேலும் பர்னபா தனது ஊக்கமளிக்கவும் விசுவாசிகளுக்கு ஊக்கம் சந்தோஷப்படுத்தவும் சமாதானத்தையும் கூறவும் மற்றும் தாராளமான மனப்பாங்கு உடையவனாகவும் இருந்தான். இந்த பர்னபா ஆறுதலில் மகன் என்று பெயர் பெற்றதற்கு முதல் காரணம், எந்த ஒரு தனக்கு இருக்கின்ற பொருட்களை, தனக்கு இருக்கின்ற நிலத்தை முழுவதுமாக விற்று ஊழியம் செய்கிறவர்களுக்கு அதிகமாக பகிர்ந்து கொடுக்கிறவனாக இருந்தான். தனக்கென்றும் தன்னுடைய குடும்பத்துக்கு என்றோ தன்னுடைய சார்ந்தவர்களுக்கோ அந்த பொருட்களை கொடுக்காதபடி ஊழியம் செய்கிறவர்களுக்காக, முக்கியமாக அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு, முக்கியமாக இந்த காலங்களிலே பணமானது எவ்வளவு தேவையோ, எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமோ அந்த பொறுப்பை அந்த பர்னபா ஊழியக்காரர்களுக்கு செய்து வந்தார். அந்த ஊழியம் செய்து வருகின்ற காலங்களிலே சரியாக இந்த பணம் என்பதை அந்த பர்னபா மற்றவர்களுக்கு காண்பித்தார். ஏனென்றால் பணம்தான் இப்பொழுது முக்கியமான ஒரு உதவிகரமாக இருக்கிறது. எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமானாலும், எந்த காரியத்தை ஒரு விசுவாசியோ செய்ய வேண்டுமானாலும் அந்த விசுவாசிக்கு முக்கியமானது பணம். அந்த பொறுப்பை அந்த தாராளமான கொடுக்கக்கூடிய அதாவது பிற்பாடு எனக்கு தேவை, நான் ஏன் கொடுக்கிறேன் என்ற தன்னலம் அற்றவர்களாக அந்த பர்னபா ஊழியங்களுக்காக பணங்களை, பொருட்களை கொடுத்து, நேரங்களை கொடுத்து தியாகம் பண்ண உள்ளம் இருதயம் உடையவராக இருந்தார். அப்படிப்பட்ட பர்னபா சில நேரங்களிலே தன்னோடு இருக்கின்ற ஊழியக்காரர்கள் முகங்களை பார்க்கும்போது அவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று தன்னுடைய ஆவியினால், தன்னுடைய நிலைமையிலிருந்து அவர்களுடைய முகத்தை பார்த்து அவர்களுக்கு என்ன குறை இருக்கிறது என்று விசாரிக்க கடமைப்பட்டவராக இருந்தார். இவரது வாழ்க்கையானது தன்னலமற்ற நிலைமையிலே தனக்கென்று இருக்கின்ற
கொஞ்சமா இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் பிற ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மனம் அவருக்கு அதிகமாக இருந்தது. இப்படியாக அவர் வாழ்ந்து வருகின்ற காலங்களிலே இவரது வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்கிறதா என்று நாம் இன்றைக்கு நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஊழியத்திலே ஊக்கமளித்தல், அந்த ஊழியத்தின் ஊக்கமளித்தல் மறுபடியுமாக அந்த தன்னலமற்ற பர்னபா என்ற ஆறுதலின் மகன் என்ற பெயரை போன்று இவர் ஊழியங்களை செய்வது மற்ற ஊழியக்காரர்களுக்கு ஊக்கமளிக்கிறது, உற்சாகப்படுத்துகிறது. தொடர்ந்து அந்த ஊழியக்காரர்கள் சோர்ந்திருந்தாலும் தேவனுடைய வசனத்தை சொல்லி அவர்களை தொடர்ந்து ஊழியம் செய்வதற்கு அவர் ஒரு ஊக்கத்தின் மகன் என்று கூட அவருக்கு பெயர் வைக்கலாம். அவர் அந்த ஊழியக்காரர்களை அவ்வளவு நேசித்து அழகாக அதிகமாக அன்போடு ஒரு அரவணைப்போடு ஊழியக்காரர்களை அவர் ஆதரித்து கொடுத்து வந்தார். அவர்களுக்காக அதிகமாக ஜெபித்தும் வந்திருக்க கூடும். ஏன்னா பணம் மட்டுமல்ல, நேரங்களையும் ஊழியக்காரர்களுக்கு அவர் வாழ்க்கையை கொடுத்து வந்தார். அந்த சூழ்நிலையிலே இவ்வாறாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஊழியர்களை தாங்குறவர்களாக இருக்கிறோமா? ஊழிய ஸ்தானங்களில் உள்ளவர்களை நாம் தாங்குற தன்னால் இயன்ற உதவிகளை செய்ய நம்முடைய மனம் இருக்கிறதா என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். மறுபடியும் அவர் தாராளமான மனம் உடையவராக இருந்தார். ஏனென்றால் அவர் தனக்கு இருந்த நிலத்தை விற்று ஊழியத்திற்காக பணம் கொடுத்தவர். அந்த பணம் கொடுக்கும் போது தன்னை விட்டு போகிற போது அவர்களுடைய இருதயம் அவர்களுக்குத்தான் தெரியும். உண்மையாக பணம் கொடுக்கிறவர்களுடைய இருதயம் சந்தோஷம் அடைமையானால் அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடும். ஊழியத்திற்கு மட்டுமல்ல, ஒரு இல்லாத ஒரு நபர்களுக்கு நாம் கொடுக்கும்போது நம்முடைய இருதயம், அதை கொடுக்கிறவர்கள் அந்த மனதை அனுபவித்தவர்கள் தான் அது தெரியும். அந்த அளவுக்கு தாராளமான மனமாக அவர் கொடுத்து வந்தார். பர்னபா தியாக இருதயம் உடையவராக இருந்து ஊழியம் செய்து வந்தார். இந்த ஊழியம் செய்து வருகின்ற நாட்களிலே அவர் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பணத்தையும் மற்ற ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து வந்தார். ஒவ்வொரு நேரங்களிலும் அவர் இப்படி கொடுக்கின்ற அந்த நேரங்களிலே அவர் ஆண்டவர் சந்தோஷமாகவும் சமாதானமும் தேவனுக்கென்று கொடுக்கிறோம் என்கிற ஒரு மேலான காரியத்தை அந்த ஊழியத்திலே நாம் பார்க்க முடியும். பர்னபா இருதயத்தை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமானால் அவருடைய மனது, அவருடைய வாழ்க்கையிலே எவ்வாறு இருந்திருக்கும்? அவர் இந்த ஊழியத்திற்காக அதிகமாக கொடுத்தவராக இருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். அப்படிப்பட்ட கொடுக்கின்ற மனம் நம்மிலே இருக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும். சிந்தித்து அவருக்கென்று நாம் அதிகமாக அவர் ஊழியத்திற்காக கொடுக்கின்ற அந்த நேரங்களிலே அவர் அதிகமாக நேரத்தையும் பணத்தையும் கொடுத்து வந்தார். இவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து வருகின்ற நேரங்களிலே அந்த பர்னபாவும் மார்க்கும் பெயர் பெற்றுக் கொண்டு இச்ச சமயத்தில் மார்க்குக்காக பிரயாசப்பட்டு மார்க் என்ற ஊழியன் அதிகாரம் இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுத உதவி இருக்கும் போது அவர் தாராளமான தாராளமான மனப்பான்மையோடு இருந்தார். அப்போ சுவிசேஷத்திற்காக பிரசங்கித்து சீப்புருதுவிலே யூதர்களால் கல்லெறிந்து கொல்லப்பட்டு இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். அவர் அந்த நாட்களிலே ஊழியக்காரங்கள் செய்யும் போது அவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆண்டவர்க்கென்று அவர்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அவர்களுக்கு பதில் பேசாதபடி இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்கிறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்,
என்கின்ற ஒரு மேலான எண்ணத்தோடு, துணிச்சலோடு, விசுவாசத்தோடு தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு மேலான காரியத்தை வைத்து அவர் வாழ்ந்து வருகிறதை நாம் இந்த பகுதியிலே காண்கிறோம். இவ்வாறாக நாம் தேவ காரியங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று நாம் யோசிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி யோசித்து, அப்படி சிந்தித்து, நாம் முழு மனதோடு எந்த பொருட்களானாலும் எந்த ஜெப நேரங்களானாலும் சரி அவர்களுக்காக நாம் ஜெபித்து, இந்த ஊழியங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியங்கள் தொடர்ந்து வளர, நாம் ஒரு ஊழியக்காரருக்கு பற்றி நாம் குறைவாக அவருக்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது, அவர் சோர்ந்து இருக்கிறார் என்று நாம் கேள்விப்படும் போது அவருக்கு என்ன தேவை, நாம் நேரடியாக போய் அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் நாம் தேவ சமூகத்திலே சென்று இந்த ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள், இந்த இடத்திலே இவர் என்ன சூழ்நிலையிலே இருக்கிறார் என்று நாம் நினைத்து அவர்களுக்காக விசாரித்து, அவர்களை பற்றி, அவர்களுடைய நிலைமை பற்றி, அவர்களுடைய ஊழியங்கள் எந்த காரணத்தினால் தடைப்பட்டு இருக்கிறது என்று நாம் அந்த ஊழியக்காரர்களை விசாரித்து, நேரடியாக அவர்களை பார்க்க முடியவில்லை என்றாலும் மற்ற ஊழியக்காரர்கள் மூலமாக நாம் விசாரித்து அவர்களுக்காக நாம் கொடுக்க இயன்ற வகையிலே கொடுத்து, அவர்களுக்காக ஜெபம் பண்ணி, அவர்களுடைய சோர்வையை அவர்கள் இருதயத்தை விட்டு அகற்ற, தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுக்க, தேவ வசனங்களை கொடுத்து அவர்களை இந்த ஊழியக்காரங்களை உற்சாகப்படுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஊழியங்களை இந்த பர்னபா அதிகமாக செய்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இந்த ஊழியங்களிலே இதுதான் எனக்கு முதலாக நான் இந்த ஊழியங்களை, நான் இந்த செய்திகள் எல்லாம் கொடுக்க நான் தெரிந்தவனாக இருந்தேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், நான் இப்பொழுது இருக்கின்ற இந்த ஊழியங்களிலே உண்மை உத்தமமாக இருக்க, எந்த எதிர்ப்பு, எந்த கவலை துக்கம் வந்தாலும் இந்த ஊழியங்களிலே சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையோடு நான் செய்து வருகிறேன். இப்பொழுது தாமை இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, இப்படிப்பட்ட காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே உம்முடைய வார்த்தைகளை பற்றி நாங்கள் தியானித்து, உம்முடைய சமூகத்திலே இந்த பர்னபா எந்த அளவுக்கு தன்னலமற்றவராக பிற ஊழியக்காரர்களை தாங்குகிற ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்து வந்தாரோ, அதே போன்று நாங்கள் உம்முடைய ஊழியங்கள், உம்முடைய ஊழியக்காரர்கள், உம்முடைய விசுவாசிகள் உமக்காக வாழுகிறவர்களுக்காக பொருட்கள், பணங்கள் கொடுத்தும், ஊழியம் அவர்களுக்காக ஜெபித்தும், அவளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவளுக்கென்று தேவ சமூகத்திலே உத்தரவாதத்தோடு போராடி ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த பர்னபாவை வாழ்ந்து போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று வைராக்கியத்தோடு வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் நாம் உதவியாளராகவும் இருக்க நாம் கடமைப்பட்டாக்கும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு கொடுத்து, இந்த ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நாம் ஜெபித்து கொண்டு அவர்களை தாங்குகிறவர்களாக இருக்க, நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்க, ஆண்டவரிடத்திலே போராடுகிறவர்களாக நாம் அவருக்கென்று வாழ, நம்மை பலப்படுத்த, நம்மை அவருக்கென்று ஒப்பு கொடுக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவன் தாமே இந்த நல்ல செய்திகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.